தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் பார்லிமெண்ட்ல கடும் விவாத பொருள் கிளப்பி இருக்கு. எதிர்கட்சிகளோட விமர்சனம், ஆளுங்கட்சியோட விளக்கம், டோட்டலா அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? ஆபரேஷன் சிந்தூர் ஓட்டு வங்கி பீகார் தேர்தலில் பிரதிபலிக்கும்னு ரெண்டு தரப்பு நம்புதுங்க. தமிழ்நாடு தேர்தல் அது அடுத்த வருஷம் இருக்குங்க. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அது வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் ஓட்டு வங்கியை கொண்டு போக முடியாது. பீகார் தேர்தலில் உடனடியாக பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவாக வட இந்திய மாநிலங்களிலிருந்து இராணுவத்தில் பணிபுரிகிறவங்க எண்ணிக்கையும் ஜாஸ்தி. ஸோ இராணுவத்தோட பெருமை, இராணுவத்துக்கு உண்மையிலேயே பெரிய அளவுக்கு இராணுவம் மற்றும் பாதுகாப்புக்கு ஆதரவு கொடுப்பது யார், இப்படியான ஒரு ஜாட் இனத்தோட பெருமை, இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கு. அப்போ பிஜேபி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புது? தேசத்துக்கு நாங்கள் தான் சரியான பாதுகாவலர்கள், பாகிஸ்தானை அடிப்பதற்கு நாங்கள் தான் சரி. காங்கிரஸ் கட்சி அது ஒரு போலிவாதம், நீங்க அப்படியான நபர்கள் இல்லை, நீங்க நினைத்திருந்தால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விடுவிப்பதற்கே இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் நீங்க மூன்றாவது நாடு, அதாவது இந்த இடத்துல அமெரிக்கா, அதன் தலையீட்டில் தான் போரை நிறுத்தினீர்கள். தொடங்கிய போரை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. இவ்வளவு பேசிட்டே இருக்கும்போதே வழக்கம் போல ட்ரம்ப் நான் தாங்க பல போர்களை நான் நிறுத்தினேன், அதுல ஒரு பெரிய போர் இந்தியா பாகிஸ்தான் போர், அணு ஆயுத போரா மாறி இருக்கோம், நிறைய நாடுகளை பாதிச்சிருக்கோம், நான் தான் அதை நிறுத்தினேன். நான் நிறுத்துவதற்கு பயன்படுத்திய ஆயுதம் வியாபாரம் பாதிச்சிரும்னு சொல்லி நான் இப்ப சமீபத்தில் கூட கம்போடியா போரை நிறுத்திட்டு வந்திருக்கேன். ஓபிஎஸ் போரை தவிர எல்லா போரையும் அவர் நிறுத்துவாருங்க. உண்மையிலே அவரு சர்வதேச நாட்டாம. இங்க பார்லிமெண்ட்ல இவ்வளவு காரசாரமா ஓடிட்டு இருக்கும்போது அவர் அதை மட்டுக்கு அவர் பழைய இது என்னவோ அதை அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. அப்ப பார்லிமெண்ட் விவாதம் மூலமாக எதிர்கட்சிகள் என்ன அச்சீவ் பண்ண விரும்புது அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரோட முழு பெருமையும் பிஜேபி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல விரும்புது. ஆனா இந்த முரட்டு தேசியவாதம் இருக்கு இல்லைங்களா, மஸ்குலர் டெமோக்ரஸி, மஸ்குலர் நேஷனலிசம், இது ஒரு தனியான விஷயங்க. இப்ப எப்படி நம்ம திராவிட ஐடியாலஜி சொல்றோமோ, அப்ப திராவிட ஐடியாலஜிங்கிறது வெறும் ஐடியாலஜியா இல்ல தமிழ்நாட்டின் அடிப்படையான்னு நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டின் அடிப்படை தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மஸ்குலர் நேஷனலிசமும் வட இந்தியாவோட அடிப்படை. காரணம் சுதந்திர போராட்ட காலம், அதுக்கு பிறகு பிரிவினை காலம், எல்லாத்துலயும் அவங்களுக்கு அதுக்கான நேரடி பாதிப்புகள் இருந்திருக்கு. அந்த இடத்த பிஜேபி முழுமையா கையில எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. ஏன்னா பீகார்ல படு வீக்கா இருக்கு, என்டிஏ ரொம்ப வீக்கா இருக்கு. நிதிஷ்குமாரோட தலைமைக்கு அதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, பிரசாந்த் கிஷோர் வச்சுதான் சொல்றேன். அவர் தொடர்ந்து பேசி வருகிற எல்லா வீடியோக்களும் வெளியில வருது, யூடியூப்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. அவர் பார்ட்டி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, ஆனா அவர் என்டிஏவை தரவா எக்ஸ்போஸ் பண்றாரு ஒவ்வொரு கட்டத்திலையும். சிராக் பஸ்வான் எக்ஸ்போஸ் பண்றாரு சார், அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. சிராக் பஸ்வானும் சேர்ந்து பண்றாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி படுமோசமான ஆட்சின்னுலாம் சொல்றாரு. ஆனா ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி. அது போக எல்லா தொகுதிகளையும் நானும் கேண்டிடேட் போட போறேன்னு சொல்றாரு. அப்போ இங்க இருக்கிற நிலைமை தானே வரும். அதாவது ஆதரவு ஓட்டு வங்கி பிளவுபடும்ல. அப்போ நீங்க மஸ்குலர் நேஷனலிசத்தை வச்சு ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றீங்க. அது போக சிண்டிகேட்டட் இந்துத்துவா ஆபத்தானது. அதாவது மதம் சார்ந்த ஓட்டு வங்கி, அதை வைத்தே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவை பராமரிச்சுக்கிட்டே வர்றது, அது ஆபத்தானது. இப்ப இதுக்குள்ள பீகார் தேர்தலை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. கூட எலெக்ஷன் கமிஷன் கை கோர்க்குது. சுப்ரீம் கோர்ட் கிளீனா சொல்லிடுச்சு, நீங்க ஆதார் கார்டெல்லாம் சேர்த்துக்கத்தான் செய்யணும், ரேஷன் கார்டை சேர்த்துக்கத்தான் செய்யணும் அப்படின்னு. நடுவுல திடீர்னு பார்த்தா ஒரு நாய், இந்த நாயோட அப்பா, அது ஒரு நாய், குத்தா இந்த நாய், இப்படி அதுக்கு ஒரு அம்மா வேற, இவங்க பேர்ல ஒரு அடையாள அட்டை, இருப்பிட சான்றிதழ், அடையாள அட்டையில டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு. அப்ப டிஜிட்டல் சிக்னேச்சரே இவ்வளவுதான் வேல்யூவா அப்படிங்கிற கேள்வி அதுல வருது. ஸோ
ஸோ இப்போ இதுல எல்லாமே பிஜேபிக்கு அதுல பின்னடைவு இருக்குங்க. அதை ஏதோ ஒரு அடையாள அட்டை தாங்க, அது தவறா கூட இஷ்யூ ஆயிருக்கும்னு வாதத்துக்கு எடுத்தாலும் கூட இப்போது இருக்கிற இந்த சூழல்ல நாய்க்கெல்லாம் அடையாள அட்டை கொடுக்கறதாங்க இவங்களோட லட்சணம் அப்படிங்கிற மாதிரி அது ஆயிருது. சார் அது செய்திகளை படிக்கும் பொழுது டிராக்டர் கூட அடையாள அட்டை கொடுத்திருக்காங்க சார். பேரு மாறின உடனே டிராக்டர் பேர்ல இஷ்யூ ஆயிடுச்சு. அதாவதுங்க இதுல அடிப்படையிலேயே நீங்க பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல மைக்ரேஷன் இஷ்யூ இருக்கு. அப்போ மைக்ரேஷன் ஆகி லட்சக்கணக்கான பேர் வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்குறாங்க. இந்த மைக்ரேட் ஆனவங்க சொந்த ஊர்ல ஓட்டு வச்சிருப்பாங்க, போன ஊர்லயும் ஒரு ஓட்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்காது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துல இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி தான் மாநில ஓட்டு வங்கிக்கு பொறுப்பாளரா இருக்காரு. 2 மாநிலத்துக்கு இடையில இருக்கிற எலக்டோரல் ரோலை கம்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட சிஸ்டமே இல்லை. பீகார்ல ஒருத்தர் ஓட்டு வச்சிருக்காருங்க, அவரே தமிழ்நாட்டிலையும் ஓட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம் வாதத்துக்கு. தமிழ்நாட்டு எலக்டோரல் ரோலையும் பீகார் எலக்டோரல் ரோலையும் கம்பேர் பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, சிஸ்டம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்போ வீடு வீடா போய் எனுமரேட் பண்ற ஒரே சிஸ்டம் தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? இப்போ வந்து பீகார்ல இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் வீட்டுக்கே போகாம ஃபார்ம் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணி அவங்களே ஒரு கையெழுத்தை போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற நெருக்குதல், நீ எத்தனாம் தேதிக்குள்ள கொடுத்தா ஆகணும்னு கீழ்நிலை அதிகாரிகள் நெருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? கட்சியில மெம்பர்ஷிப் சேர்க்கிற மாதிரி தான் எல்லார் பேர்லயும் வந்து அவன் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். ஃபுல்லா நாங்க 85% முடிச்சிட்டோம், 95% முடிச்சிட்டோம்னு சதவீத கணக்கு சொல்றான். அப்போ இது எல்லாமே தவறா தான் முடியும். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருச்சு, என் மாசா நீங்க வந்து வாக்காளர்களை ஒட்டுமொத்தமா நீங்க விட்டீங்கன்னா நாங்க தலையிடுவோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்தமா விடத்தான் போறாங்க. ஏன்னா இவ்வளவு குழப்பம் இருக்கு. பிஜேபிக்கு பின்னடைவு. இந்த பின்னடைவை சரி செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஆபரேஷன் சிந்தூரை பயன்படுத்துது பிஜேபி. டைமிங் பார்லிமெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் கரெக்டான டைமிங் அவங்களுக்கு கை கோத்துருக்கு அப்படிங்கறது அதெல்லாம் அது யோசிச்சுதாங்க பார்லிமெண்ட் விவாதத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. பட் ஆனா எலெக்ஷன் டைம் இன்னும் 3 மாசம் இருக்கு சார். அந்த அதுவரை இந்த பரபரப்பு இந்த இது இருக்குமா சார்? அந்த மித்து இருக்குமா? பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல அது இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. தமிழ்நாட்டுல இருக்காது. பல்வேறு கேள்விக்கு ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.